கரூர் காவல்துறைக்கு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்கிறார். கரூர் மாவட்ட காவல்துறை முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரை காப்பாற்ற முயற்சி செய்வது ஏன், எத்தனை மோசமான நிலையில் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு மற்றொரு அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். கரூர் காவல்துறைக்கு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பல அடுக்கடுக்கான கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பல கேள்விகளாக காவல்துறையை நோக்கி எழுப்பியிருக்கிறார். பழனியாண்டி என்ற நபர் அந்த சம்பவ இடத்தில் இருந்திருக்கிறார். கரூர் மாவட்ட காவல்துறை முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரை ஏன் காப்பாற்ற முயற்சி செய்கிறது, எத்தனை மோசமான நிலையில் காவல்துறை செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் லதா இணைந்திருக்கிறார். லதா, வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்கள்? வணக்கம். நமது நியூஸ் தமிழ் செய்தியாளர் மீதான திமுக சட்டமன்ற உறுப்பினரின் கொலைவெறி தாக்குதல் ஜனநாயகத்திற்கே அவமானம் என்றும் இவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கும் அந்த பதிவில் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் பகுதியில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி நடத்தும் சட்டவிரோத கல்குவாரியை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற நியூஸ் தமிழ் செய்தியாளர் கதிரவன் மற்றும் ஊடகவியலாளர்கள் மீது பழனியாண்டியே நேரடியாக கொலைவெறி தாக்குதல் நடத்தும் காணொளி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், ஜனநாயகத்தின் 4வது தூணாக ஊடகவியலாளர்கள் மீதான திமுக சட்டமன்ற உறுப்பினரின் கொலைவெறி தாக்குதல் ஜனநாயகத்திற்கே அவமானம் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் கடத்தல்காரர்கள், போதைப் பொருள் வியாபாரிகள் என கிரிமினல்கள் அனைவரையும் தேடி தேடி பதவி கொடுத்து அழகு பார்க்கும் முதலமைச்சர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார் என்றும், திமுக சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி கனிம வளங்களை கடத்துவதற்கும் கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கும் கொடுக்கப்பட்ட லைசன்ஸா என்றும் அண்ணாமலை அடுக்கடுக்காக கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். இதோடு மட்டுமல்லாமல் இந்த சம்பவம் குறித்து கரூர் மாவட்ட காவல்துறை வெளியிட்ட செய்தியில் இந்த திமுக எம்எல்ஏ பழனியாண்டி என்ற நபர் அன்று சம்பவம் நடந்த இடத்தில் இருந்ததாகவே எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்றும், ஒரு கொலை முயற்சி நடந்திருக்கிறது, கரூர் மாவட்ட காவல்துறை முக்கிய குற்றவாளிகளில் ஒருவரை காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறது, எத்தனை மோசமான நிலையில் தமிழக காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது மற்றும் ஒரு உதாரணம் என்று அண்ணாமலை கடுமையாக தாக்கி அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல் நடத்திய திமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி உள்ளிட்ட அனைவர் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அனைவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். கரூர் காவல்துறைக்கு பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தன் தரப்பிலிருந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார், கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய விவரங்களுக்கும் நன்றி லதா.